ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டை எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு சில வேலைகளை ஸ்மார்ட்டாக நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதில் நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு நம்ம பீரோவில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்து போட்டுட்டு அதில் தூசு ஏதாவது இருந்ததுன்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு அதில் நான் கற்பூரத்தை வந்து நல்லா நுணுக்கி அதில் போட்டுக்கிறேன். அந்த கற்பூரமெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீரோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீரோவில் எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு பூச்சியோ இல்லை கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ளே அண்டாது. அதனால் நம்ம கற்பூரம் யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. இதையே நான் 2 பீரோக்கும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குர்த்தியெல்லாம் நம்ம மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள், துளி கூட கலையவே கலையாது. இந்த குர்த்தியை பின்னாடி புறமாக வந்து திருப்பி போட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு குர்த்தி பெருசாக இருக்கும், ஒவ்வொரு குர்த்தி சின்னதாக இருக்கும். நம்ம மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கிறதுனால அது நம்ம அடுக்கி வைக்கும்போது சீக்கிரமாக கீழே விழுந்துடும். அது எடுக்கும்போது வைக்கும்போதும் குர்த்தியோட கீழே கொஞ்சமாக மடித்து விட்டுக்கிட்டு நம்ம அந்த நெக் போர்ஷன்லேருந்து கொஞ்சமாக மடிச்சுட்டே வந்துட்டு இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு உள்ளே வந்து நம்ம விட்டுறணும். இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா துளி கூட கலையவே கலையாது. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மடித்து வைக்க போகிறோம். இப்போது இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷாலு எல்லாமே வந்து இருக்கும். இது நம்ம தனித்தனியாக வைக்காமல் இந்த பேண்ட்டை மடிச்சுக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஷாலும் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செட்டாக இருக்கக்கூடிய குர்த்தியெல்லாம் இப்படி போட்டு பாருங்கள். அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அம்பர்லா குர்த்தியெல்லாம் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஹெவி ஒர்க்கெல்லாம் இருக்கக்கூடிய லாங் கவுனெல்லாம் நம்ம நார்மலாக மடித்து வைக்கும்போது அது ஈஸியாக நமக்கு கலைஞ்சு வந்துடும். அதுக்கே தனி ஸ்பேஸ் வேணுங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி மடித்து பாருங்கள், நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். நம்ம எடுக்கும்போதும் வைக்கும்போதும் அது கலையவே கலையாது. இன்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக நான் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். அது தனியாக நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக நம்ம ஷாலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 கட்டைப்பை குச்சியை ஒரு கயிறு போட்டு கட்டி இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஸ்பேஸ் வந்து கிடைக்கல. அதனால் நான் இந்த பீரோவோட டோர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஷாலெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் செகண்ட் பீரோ வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் பேக் வாங்கும்போது நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே நான் பத்திரமா வச்சுருந்தேன். இது வந்து ஜிப்லாக் கவராக இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாம் வந்து இதில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்வெட்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வின்டர் சீசன் வந்தால் தான் நம்ம போட போகிறோம். அதனால் வந்துட்டு இதையெல்லாம் வந்து இந்த கவர்க்குள்ளே நான் போட்டு வச்சுக்க போகிறேன். நிறைய பெட்ஷீட்டு, நிறைய கிளாத்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் எப்போயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஜிப் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ குழந்தைங்களோட லாங் கவுனெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முதலையே சொன்ன மாதிரி அந்த மெத்தடில் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு ஸ்பேஸாக இருக்கும். இதே மெத்தடு தான் நம்ம ஹஸ்பண்டோட ஷர்ட்டு, பேண்ட்டு இதெல்லாம் வந்து மடித்து வைக்கும்போது பீரோவில் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லாங் கவுனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கலைஞ்சு போயிடும். அதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு கலையவே கலையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக கோட் வந்து கூட கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து நம்ம குர்த்தி வந்து போட்டு வச்சோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறேன். இப்போது என் பாப்பாவோட ட்ரெஸ் வந்து எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். என் வீட்டில் இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து இருந்தது. அதை நான் 2 சைடு வந்து ஷேப்பில் ஷெல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். மேலே இந்த மாதிரி நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து இப்படி நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கார்ட்போர்டை இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன்.
இந்த சைடு வந்துட்டு பாப்பாவோட கவுன் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது இப்போ என் பாப்பா தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து போடுவாள். அவள் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அது சீக்கிரமாக நமக்கு கலைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக வந்துட்டு பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கும்போது கலையவே கலையாது. நமக்கு அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேண்ட்டு தனியாக, டிஷர்ட் தனியாக, அப்புறம் அவளோட இன்னர்ஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கலையவே கலையாது. கீழே இருக்கிறது எல்லாமே நியூ ட்ரெஸ். அதனால் அதுக்கு நான் கார்ட்போர்டெல்லாம் போடல. அது எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு கீழே குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்குது. அவங்களுக்கும் இன்னர்ஸ்க்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு அவங்களோட க்ரீம், ஆயில், பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த சைடு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஓவராலாக வந்துட்டு நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போது இந்த பீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு எப்படி நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிரரை திருநீரெல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இப்போது கற்பூரம் போட்டு ஒரு தண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அதை மட்டும் நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மிரர் வந்து பளிச்சுன்னு வந்து ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து சொட்ட சொட்ட ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆயிரும். வேறு எந்த கிளாத்தும் வந்துட்டு க்ளீன் பண்ணாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பளிச்சுன்னு ஆகாது. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு க்ளீன் ஆயிரும். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீட்டாக வந்து அடுக்கி வச்சுக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர்ஃபுல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த லிங்க் வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எல்லாமே பாப்பாவோட திங்ஸாக தான் இருக்கும். இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா காலில் கட்டிக்கிறதுக்காக மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து கொலுசு போட மாட்டாங்க அப்படின்னா இது வந்து நம்ம கட்டி விட்டுடலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அடுத்ததாக இதில் கம்மலெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதில் குஷி ஹேர் பின் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டெல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய பெரிய பெரிய கிளிப்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நம்ம ஹேர் ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும்போது சரியாக குத்தவே முடியாது. அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த சென்டரில் இருக்கிற அந்த கம்பி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிளிப் யூஸ் பண்ணி குத்தினோம் அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இந்த மாதிரி வச்சுட்டேன். பக்கத்தில் மொபைல் கொடுக்குற பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இங்கே இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு சீப்பு இதெல்லாம் வந்து இங்கே வச்சாச்சு. குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது பார்த்தீங்களா, அதில் இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இருந்தது. அதனால் இதையெல்லாம் இங்கே வச்சாச்சு. இப்போது இந்த டிவியை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிவி மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து படியும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக நிறைய வந்து டஸ்ட் வந்து இருக்கும். அதையெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கற்பூரம் வந்து ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய வந்து ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு ஆயிரும். தண்ணி நிறைய வந்து ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கனாலே போதும். எந்த ஒரு புள்ளி எதுவுமே இல்லாமல் நமக்கு சூப்பராக டஸ்ட் எல்லாமே வந்துட்டு க்ளீன் ஆகிட்டு வந்துடும். நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். இந்த விண்டோவில் இந்த தூசு எல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மலாக கிளாத் போட்டு துடைக்கும் போது அந்த மூளை முடுக்கில் எல்லாம் அப்படியே தூசு அப்படியே இருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் ஒன்று யூஸ் பண்ணி அந்த குப்பையெல்லாம் அதில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் 2 டம்ளர் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். அடுத்ததாக வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சிந்தட்டிக் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் வினிகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒட்டடை குச்சி வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் துணியை நல்லா சுற்றிக்கிறேன்.
சுற்றிட்டு அந்த வினிகர் தண்ணி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம நல்லா வந்து நனைச்சி எடுத்துக்கலாம். நனைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் லைட்டாக ஈரம் இருந்ததுன்னா போதும். அந்த துணி லைட்டாக ஈரமாக இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வால்ல எல்லாம் நிறைய ஒட்டடை வந்து படிஞ்சிருக்கும். அதையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த நம்ம ஒட்டடை குச்சி தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்து லைட்டாக ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டடை படியவே படியாது. இந்த ஆடி மாதத்தில் வந்து காற்று நிறையவே வந்து வரும். காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து இந்த ஒட்டடை சீக்கிரமாக நமக்கு வரும். அதுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஒட்டடை வரவே வராது. இப்போது அந்த வினிகர் தண்ணியை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். நமக்கு மேலே கை எட்டாத இடங்களில் வந்து நம்ம அந்த ஒட்டடை குச்சி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதிகமாக உங்களுக்கு எங்கெல்லாம் ஒட்டடை வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் டோருக்கு பின்னாடியும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.